வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சிவப்பு கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 445 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்த்தோன்னா அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோஸிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிருக்கு. இது முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துல பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கனால ஒரு தொடர்ச்சியாக அமையுது அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 446, 447, 60, 452 இதெல்லாம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி டவுன் ட்ரெண்டில் வந்தால் 442 தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஓரளவு 443, 60 வரைக்கும் கீழே வந்த காப்பர் மார்க்கெட் திடீர்னு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 446 பரிசோதனை செய்ய முயற்சி செஞ்சுருக்கு. நமக்கு தெரியும் 446 ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. அதனால் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து மெதுவாக பொறுமையாக கீழே வந்திருக்கு. எது வரைக்கும் வந்திருக்குன்னா 442, 80 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பொறுமையாக கன்சால்டேட் ஆகி 443, 65 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட் முழுக்க பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்றோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மொத்தமாக பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மறுபடியும் காப்பர் மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங்க்கு இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மறுபடியும் அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் மிக குறைவாக உள்ளது. நம்ம எதிர்பார்த்த ஏற்ற இறக்கத்தை விட ஏற்ற இறக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவோ இல்லை குறையாகவோ உள்ளது. ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் காப்பர் மூவ் ஆகிறனால இந்த 442 தொட்ட உடனேயே மேலும் செல்லிங்கு முயற்சி செய்யாமல் ஓரளவு காப்பர் மார்க்கெட்டை விட்டு பிடிக்கலாம். ஏன்னா 442 அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். அதனால் அங்கே என்ன சொல்கிறேன்னா 442க்கு கீழே வரப்போ தெளிவாக நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்தது அப்படின்னா ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸை மேலே போக விடுவோம். கொஞ்சம் கன்சாலிடேட் மறுபடியும் காப்பரை கன்சாலிடேட் பண்ண விடுறது அப்படின்றது நம்மளே யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அதுவே அப்படிப்பட்ட ஒரு கமோடிட்டி தான். ஏன்னா காப்பரில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் ரேஞ்சுனா வால்டிலிட்டி அதில் இருக்கும். ஆனால் காப்பர் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கமோடிட்டி. 462 பக்கமாக இருந்து 442 வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. 20 பாயிண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறமா ஓரளவு கன்சால்டேஷன் எதிர்பார்க்குறது ஒரு நியாயமான விஷயந்தான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். காப்பரில் குட்வில்லோட சார்ட்டிங் டூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமான எபிலிட்டி இருக்குது. அதுக்கு தற்போதைய ப்ரைஸ் மொமெண்டம் எங்கே இருக்குன்னு கணிக்கிறதுக்கு அற்புதமான திறமை வாய்ந்த இந்த குட்வில்லோட சார்ட்டிங் டூலையும் யூஸ் பண்ணி பண்ணுவோம். கொஞ்சம் 442 பக்கமாக வந்தோடனே ஓரளவு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.